வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 8 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 3 ஹெல்த் த அல்டிமேட் ட்ரெஷர். ஹெல்த்ன்றதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அல்டிமேட் ட்ரெஷர், ஒரு கம்பேர் பண்ண முடியாத ஒரு புதையல் மாதிரி. ஹெல்த்துக்கு பதிலாக நான் ஹெல்த்தியாக இல்லை ஆனால் எனக்கு வந்து நிறைய மணி இருக்கட்டும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து தான் ப்ரைமரி. How does your body respond to an infection such as cold? காமன் கோல்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி வந்துட்டு ஒரு காமன் கோல்டு வந்ததுன்னா, இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதுக்கு வந்து எப்படி வந்து உங்கள் பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? We rarely see the case of smallpox and polio in these days, but disease like diabetes and heart problems are more common. Why? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ், அந்த பெரியம்மைன்றது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, போலியோவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்துட்டு பார்க்க முடியுது. ஆனால் நவ் டேஸ் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, டயபிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப், அதே மாதிரி ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட் அது மாதிரி சாப்பிட்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயபிட்டிஸும் ஹார்ட் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்குது. குட் கிளைமேட் சேஞ்ச் லீட் டு நியூ டைப் ஆஃப் டிசீஸ். நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால புது புது டிசீஸ் வந்து கிரியேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு டு எமோஷன்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ் ஆர் ஒரி அஃபெக்ட் அண்ட் மேக் அஸ் சிக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து அஃபெக்ட் ஆகுமா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக் வந்து ஃபீவர் அந்த மாதிரிலாம் வந்து சிக் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. How do some group of people get affected more than other group during the disease of outbreaks? Some outbreaks, காலரா அந்த மாதிரிலாம் அவுட்பிரேக்ஸ்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரே குளத்தில் தண்ணி குடிக்கிறாங்கன்னா அதில் சம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆவாங்க, சம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது? ஸோ இது எல்லாமே வந்து லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ஹெல்த் இட் இஸ் மோர் தென் நாட் ஃபீலிங் சிக். ஹெல்த்தை வந்து பார்த்திங்கன்னா சிக் இல்லாமல் ஃபீல் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெல்த்னு சொல்லுவோம். வாட் டூ நியூ கிளிப்பிங்ஸ் ஆன் த நோட்டீஸ் போர்ட் டெல் யூ அபவுட் த பீப்புள் ஹெல்த் இன் அவர் கண்ட்ரி. இப்போ வந்து மேலே வரும் நோட்டீஸ் போர்டு கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன தெரியும்னா நம்மளுடைய கண்ட்ரியோடைய ஹெல்த் ப்ராப்ளம் என்னன்றது வந்து நமக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11.4% இந்தியன் பாப்புலேஷன்ஸ் இஸ் டயபெட்டிக். ஸோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியில் வந்து 11.4% வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மோர் தென் 100 மில்லியன் பீப்புள் இன் இந்தியன் ஆர் டயபெட்டிக். ICMR வந்து அந்த மாதிரி ரிப்போர்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் அரைவல் ஆகிறப்போ, அதாவது மழைக்காலம் தொடங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலேரியா அண்ட் டெங்குன்னு இருக்கணும், டெங்கு கேசஸ்லாம் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏர் பொல்யூஷன்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நமக்கு நோட்டீஸ் போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே தெரியும் நம்ம கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இஸ் பீயிங் ஹெல்த் ஜஸ்ட் அபவுட் நாட் ஹேவிங் டிசீஸ். ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும் ஹெல்த்தியாக இருக்கும்னு கிடையாது. ஹெல்த் இஸ் ஆல்சோ இன்க்ளூட் த ஃபீலிங்ஸ் குட் physically, staying positive and having strong relationship. ஹெல்தினா என்னென்னா ஜஸ்ட் நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் ஹெல்தின்னு கிடையாது. நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம ஃபிசிக்கலாக வந்து குட்டாக ஃபீல் பண்ணணும், நம்மளுடைய ப்ரீத்திங், நம்மளுடைய பாடி பெயின் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸ்டேயிங் பாசிட்டிவ், நம்ம வந்துட்டு திங்கிங் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்காக எதுவும் செய்யக்கூடியதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடியதா, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். A healthy person takes care of their body, maintain a positive mindset and enjoy social life. ஸோ ஹெல்தி பர்சன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாடியை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், அவங்களுடைய ஓன் பாடியை டேக் கேர் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் மைண்ட், எப்போவுமே வந்துட்டு என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். எப்போவுமே வந்துட்டு நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக வந்து ஃபீல் பண்ணணும். அப்புறம் என்ஜாய் த சோஷியல் லைஃப், சோஷியலில் நடக்கிற நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும். இப்படி இருக்க ஒரு பர்சனை தான் நம்ம வந்து ஹெல்தி பர்சன் சொல்வோம். Let us now explore what is truly means to be healthy. இப்போ வந்து எது ஹெல்தின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Activity 3.1. Let us read. A grade 8 student move on to new school in another city. வேற ஒரு இடத்துல ஒரு சிட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஸ்கூலுக்கு வந்து மூவ் ஆகிருக்காங்க. With no friends in his new environment and busy parent, he felt lonely. அங்கே வந்து அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்னும் கிடைக்கல. அந்த நியூ என்வரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவன் வந்து ரொம்ப லோன்லியாக தனியாக வந்து ஃபீல் பண்ணுறான். டு கோப் he spent more time on his phone and social medias, but this made
ஹிம் ஃபீல் வர்ஸ். அவன் வந்து நிறைய டைம் எதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் சோஷியல் மீடியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறான். அது வந்து அவனை இன்னமும் வந்து பேடாக தான் வந்து ஃபீல் பண்ண வைக்குது. ஹீ ஸ்டாப் ட்ரையிங் டு மேக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேட் ஹெட்ஏக், வெயிட் லாஸ் அண்ட் குட் நாட் ஸ்லீப் வெல். அவன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு மேக் பண்ணிக்க ட்ரை பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹெட்ஏக் இருந்தது, சேம் டைம் வந்து வெயிட் லாஸ் இருந்தது. அவனால் வந்து ஸ்லீப் பண்ண முடியல. ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் ப்ராப்ளமும் வருது. A doctor advised less screen time, meeting a counselor. The school counselor arranged help to support him in making friends and improve his health. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போகும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்க்ரீன் டைம், மொபைல் ஃபோன், லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் அந்த மாதிரி பார்க்குறது, டிவி பார்க்குறது எல்லாமே வந்து ஸ்க்ரீன் டைமில் இன்க்ளூட் ஆகும். இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக வந்து வேண்டான்னு சொல்லலை, இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் பார்க்குறது தப்பு கிடையாது. அதோடைய டைமிங் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஒரு கவுன்சிலர் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அந்த கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட் வாஸ் த கேஸ் ஆஃப் த பாய்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம். இந்த பாயோடைய ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்குறது, சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லோன்லியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாமல் இருக்கிறது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்லாம் இல்லாமல் அப்படியே வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வருது. ஹவு டிட் இஸ் ஹேபிட் அண்ட் சரௌண்டிங் அஃபெக்ட் இஸ் வெல்பீயிங். அவன் நல்லா இருந்தவன் வந்து பார்த்திங்கன்னா நியூ என்வரான்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா அவனோட ஹேபிட் சரௌண்டிங்னால வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு. ஆஸ் பர் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, health is defined as a state of complete physical, mental and social well-being, not merely the absence of disease. ஸோ WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்துனா என்ன, அது ஹெல்த்துக்கான ஒரு டெஃபினேஷனாக என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் ஹெல்த்து கிடையாது. அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் அவங்க வந்துட்டு வெல்பீயிங் நல்லா வந்து இருக்கணுன்றது தான் வந்துட்டு WHO வந்து ஹெல்த்துக்கான டெஃபினேஷனாக வந்து கொடுக்குறாங்க. A healthy person can perform various tasks more efficiently and cope well in different and difficult situations. Healthy person வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்துட்டு மோர் எஃபிஷியன்ட்லி அண்ட் கோப், அவங்களால எல்லாமே வந்து நிறைய பண்ண முடியும், சீக்கிரமாக வந்துட்டு கோப்பப் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்லேயும் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனையும் அவங்களால ஹேண்டிலும் வந்து பண்ண முடியும். A healthy person can adjust well with the peer group and other member of the society. Let us understand more about health. ஸோ ஹெல்தி பர்சனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்துட்டு ஃபேமிலி குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதா வந்து பியர் குரூப்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் குரூப்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க குரூப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்க கண்டிஷனில் கூட வந்து அவங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களால அப்கிரேட் ஆகிட்டு வர முடியும். ஸோ இப்போ வந்துட்டு ஹெல்த்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு WHO கொடுத்த ஆஸ்பெக்டில் ஹெல்த்னா என்னென்னா ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்ஸ் தான் வந்து ஹெல்தி பர்சனுக்கான டெஃபினேஷனாக கொடுக்குறாங்க. Our scientific heritage. Ayurveda teaches the truth health is absent balance of body, mind and surroundings. ஆயுர்வேதாவில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரீட்டிங் மெத்தட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா ஹெல்த்னா என்னென்னா பேலன்ஸ்டு பாடி. நம்ம பாடி வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது சுகர், கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு பேலன்ஸாக இருக்கணும். நம்ம மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கணும். நம்ம சரௌண்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். இதுதான் வந்து ஹெல்த்துக்கான டெஃபினேஷனாக வந்துட்டு ஆயுர்வேதா தராங்க. ஃபாலோயிங் திக்ஷாரியா டெய்லி ரொட்டீன் அண்ட் ரிக்ஷாரியா சீசனல் ரொட்டீன் ஹெல்ப் த மெயின்டைன் ஹிஸ் பேலன்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெய்லி ரொட்டீனோ சீசனல் ரொட்டீனோ வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈட்டிங் ஃப்ரெஷ், அதுக்கு என்னென்னா நம்ம பண்ணணும்னா ஈட்டிங் ஃப்ரெஷ்ஷானதை மட்டும் ஈட் பண்ணோம். கட் பண்ணி ரொம்ப நாள் வச்சுலாம் யூஸ் பண்ணக்கூடாது. குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கட் பண்ணி வச்சுக்காம ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணோம். ஹோல்சம் ஃபுட் சிச்சுவேட்டட் டு பி ஒன்ஸ் ப்ராக்ரிதி பாடி கான்ஸ்டியூஷன்ஸ் இஸ் எசென்ஷியல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டை வந்துட்டு ஹோல்சம்னஸ் அதோடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ குறையாமல் வந்து அதை வந்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஹெல்த்தியாக வந்து இருக்க முடியும். Regular exercise, cleanliness and restful sleep and calm mind support overall well-beings. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், க்ளீனாக இருக்கணும், நல்லா வந்துட்டு ஸ்லீப் பண்ணணும், ரெஸ்ட்டாக வந்து அமைதியாக வந்து தூங்கணும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப காமாக இருக்கணும். இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
This can also be achieved through the practice like yoga, meditation and mindfulness. இது எல்லாமே எதனால் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா யோகா பண்ணாலோ மெடிடேஷன் பண்ணாலோ இல்லைனா வந்து நம்ம மைண்டை வந்து காமாக வச்சுக்கிறது மூலமாகவும் நமக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம். ஹவு கேன் வி சே ஸ்டே ஹெல்தி? எப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸ்டேயிங் ஹெல்தி மீன்ஸ் ஈட்டிங் நியூட்ரிஷியஸ் ஃபுட், மெயின்டைனிங் ஹைஜீன், ஸ்டேயிங் இன் clean place, exercise regularly and getting proper sleep, spending more time with family and friends, having positive attitude. What should we do and what should we not do keep ourselves healthy? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னு எப்போ சொல்வோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நியூட்ரிட்டிவ் ஃபுட், அதாவது சத்துள்ள சாப்பாடை சாப்பிடணும், நம்மளுடைய ஹைஜீன், நம்மளே வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும், க்ளீன் பிளேஸில் வந்து இருக்கணும், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும், கெட்டிங் ப்ராப்பர் ஸ்லீப், ஒரு 5 to 6 hours or 8 hours வந்து ப்ராப்பரான ஸ்லீப், ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும், ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் வந்து மோர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், அண்ட் ஹேவிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோம் நம்மளால் சொல்ல முடியும். வாட் வி ஷுட் டூ அண்ட் வாட் ஷுட் டூ நாட் டு டூ, எதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 3.2 லேட்டஸ்ட் லிஸ்ட். ஸோ வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் டயட். நம்ம ஃபுட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், வாட்டர், டயட்ரி ஃபைபர்ஸ், இந்த மாதிரி பேலன்ஸ் டயட் எல்லாமே வந்து இருக்கணும். ஸ்டே ஃபிசிக்கலி ஆக்டிவ், நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதுவும் இருக்கக்கூடாது. மேனேஜ் த ஸ்ட்ரெஸ், யோகாவோ இல்லை வந்து மெடிடேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணணும். கெட் எனஃப் ஸ்லீப், அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு தூங்கணும். இது எல்லாமே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு இப்போ பார்க்கலாம். லிஸ்ட் சம் குட் ஹேபிட் தட் யுவர் பேரண்ட், டீச்சர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் ஆஃபன் என்கரேஜிங் யூ டு ஃபாலோ. உங்கள் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில ஹேபிட்லாம் வந்து சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹவு மெனி ஆஃப் திஸ் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரொட்டீன், இதில் எதெல்லாம் உங்களோட டெய்லி ரொட்டீனில் இருக்குது, கீழே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. விச் ஒன் வுட் யூ லைக் டு ஸ்டார்ட் ஃபாலோயிங் அண்ட் ஆட் டு லிஸ்ட் பிலோ. யார் வந்துட்டு இதில் கீழே இருக்கிறதுல வந்து ஸ்டார்ட் பண்ண அதாவது நீங்கள் இனிமேல் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அது எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். கீப் யுவர் செல்ஃப் க்ளீன் அண்ட் மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். நம்மளே வந்து க்ளீனாக வச்சுக்கணும், டெய்லி குளிக்கணும், தலை வாரணும், நெயில் கட் பண்ணணும், ப்ரஷிங், இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கிறது, பர்சனல் ஹைஜீனாக இருக்கிறது. ஈட் ஹெல்தி ஃபுட் அண்ட் பேலன்ஸ் டயட், ஹெல்த்தியான ஃபுட்டு, ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு வந்து சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடணும். பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கணும். கார்போஹைட்ரேட், விட்டமின், மினரல், ஃபேட், டயட்ரி ஃபைபர்ஸ், அந்த மாதிரி வாட்டர் எல்லாமே வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கணும். எக்ஸசைஸ் ரெகுலர்லி, டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். மேக் டைம் டு ரிலாக்ஸ் அண்ட் மெடிடேட் எவ்ரிடே, நம்ம பாடியை வந்து நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கணும், மெடிடேஷனும் பண்ணணும். நவ் திங்க் அபவுட் த ஹேபிட்ஸ் தட் ஆர் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் வந்து குட்டாக இருக்குன்னு பார்த்தோம், இனிமேல் வந்து எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் டைம் ஆன் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இப்போ இதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறது, அந்த மாதிரி தான் வந்துட்டு டிஜிட்டல்லே வந்து அதிகமாக இருக்காங்க. ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் அதர் ஜங்க் ஃபுட்ஸ் எவ்ரிடே, டெய்லி வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ வந்து அதிகமாக சாப்பிட்றது, அது எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்லீப்பிங் வெரி லேட் அண்ட் நாட் கெட்டிங் எனஃப் ஸ்லீப். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 9:30 to 10 o'clock வந்து தூங்கிடணும். அதே மாதிரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30, 6 o'clock அந்த மாதிரி தேவையான அளவுக்கு தூங்கணும். ஸ்கிப்பிங் மீல்ஸ், எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட். நல்லா லேட்டாக எழுந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ஸ்கூல் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாடி வந்து வெயிட் லாஸ் ஆகும், இல்லைனா வந்துட்டு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை ஒபேஸாக ஆகிடுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹெல்த் ஹேபிட்ஸ் சப்போர்ட் எ ஹெல்த்தி பாடி ஆஸ் வெல் அஸ் த ஹெல்த்தி மைண்ட். நம்மளுடைய பாடி வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் வந்துட்டு நம்மளுடைய மைண்ட் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம பாடியும் நம்மளுடைய மைண்டை வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பாடியை டேக் கேர் பண்ணணும். பாடி வந்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் மைண்டும் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். டிஸ்கஸ் யுவர் ஃபைண்டிங்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி யூ பார்ட்டிசிபேட் அண்ட் இன் த டிஸ்கஷன். யூ மே ஹாவ் ரியலைஸ் தட் அவர் ஹெல்த் டிபெண்ட் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணலாம் எதெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ரீசனாக இருக்குது. இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம்.
These factors include the lifestyle, how to we live and our environment and surroundings. ஸோ இதில் வந்து எது மெயினாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், எந்த மாதிரி வளரும், எப்போ வந்து தூங்குறோம், எப்படிலாம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தை வந்து இது எல்லாத்தையும் தான் வந்து ஹெல்த்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. மெயின்டைன் எ ஹெல்தி லைஃப் ஸ்டைல், எப்படி வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணோம். ஈட் எ பேலன்ஸ்ட் டயட் வித் பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வித் ஹோல் கிரைன்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும், கிரைன்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஆனால் இப்போ நம்ம யாருமே அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. அவாய்டு ப்ராசஸ்ட் அண்ட் ஃபேட்டி ஆர் சுகர் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு பண்ண ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணது, ரெடி டு ஈட் ஃபுட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணோம். ஃபேட்டி ஃபுட்ஸ், ஓவராக வந்து ஆயில் இருக்கிறது, சுகர் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். ஸ்டே ஃபிசிக்கலி ஆக்டிவ் அண்ட் பிளேயிங் அவுட்டோர்ஸ், வாக்கிங் அண்ட் ரன்னிங், சைக்கிளிங் ஆர் எக்ஸசைசிங். எப்பயுமே நம்மளை வந்து ஃபிசிக்கலாக வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயிங் அவுட்டோர்ஸ், மொபைல்லே வந்து ப்ளே பண்ணாமல் வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணணும். வாக்கிங், தென் ரன்னிங், சைக்கிளிங், எக்ஸசைஸ், இது எல்லாமே வந்து பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவாக இருக்கும். லிஸ்ட் த ஸ்க்ரீன் டைம் அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் நேச்சர். நம்ம ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes பார்க்குறோமோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து நம்ம நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணோம். வெளியில் போயிட்டு ஏதாவது சீனரிஸ் பார்க்குறது, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வாக் போயிட்டு வரது, அந்த மாதிரி நேச்சரோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். கெட் எனஃப் ஸ்லீப் டு ஹெல்ப் அவர் பாடி அண்ட் மைண்ட் ரெஸ்ட் அண்ட் ரெக்கவர். நமக்கு தேவையான தூக்கம் கிடைச்சாலே நம்ம பாடியும் மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கும் சீக்கிரமாக. இப்போ வந்து சப்போஸ் நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்தால் ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா தேவையான ரெஸ்ட் வந்து கொடுக்கணும் பாடிக்கு. ப்ராக்டிஸ் யோகா அண்ட் சிம்பிள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் லைக் பிராணாயாமா ரெகுலர்லி. சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது பிராணாயாமா மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஸ்டே நோ, இதுக்கெலாம் வந்து நோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சே நோ டு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் லைக் ஆல்கஹால், டொபேக்கோ அண்ட் அடிட்டிவ் ட்ரக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டொபேக்கோ, அந்த புகையிலைக்கெலாம் வந்து எடுத்துக்கக்கூடாது, ஆல்கஹால் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. அடிட்டிவ் ட்ரக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி சே நோ. கீப் த என்விரான்மெண்ட் க்ளீன். ஆக்டிவிட்டி 3.3 let us compare. Look at the figure 3.3a and 3.3b. Which playground would you like to play in and why? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பிளே கிரவுண்டோடைய பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 3.3a and 3.3b. ஸோ ஃபஸ்ட்டு ஏ பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது, என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, ஃப்ரெஷ் ஏர் இருக்குது, எல்லாமே வந்துட்டு இருக்குது. பியில் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட்டட் ஏர், இங்கே வந்து ஃபேக்ட்ரிஸ்னால ஏர்லாம் பொல்யூட் ஆகிருக்கு, நிறைய குப்பைங்க இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் நிறைய இருக்குது, வார்ம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எதில் வந்து உங்களுக்கு விளையாட பிடிக்கும் அண்ட் ஏன்னு வந்து கேட்குறாங்க. Most of us would like to play in the playground shown in the figure 3.3 as it is clean, well maintained and look beautiful. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எது பிடிக்கும்னா இந்த 3.3a தான் வந்து பிடிக்கும். ஏன்னா அது க்ளீனாக இருக்குது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பார்க்க பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. The playground in figure 3.3b is polluted, dirty, unhygienic and full of flies and mosquitoes. இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் வந்துட்டு நிறைய குப்பைங்க, ஃப்ளைஸு, மஸ்கிட்டோஸ், அந்த ஏர் பொல்யூஷன், டர்ட்டி எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்குது. த பீப்புள் லிவிங் இன் சச் ஏரியா மே ஃபால் சிக் அண்ட் மோர் ஆஃபன். அந்த ப்ளே கிரவுண்ட் இருக்க பீப்புள், அந்த இடத்துல வாழ்கிற பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷனால் அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவே வந்து ரொம்ப டர்ட்டியாகவும் பொல்யூட்டடாகவும் இருக்குது. இன் அடிஷன் to including a good habits and adopted yes healthy lifestyle, we must keep ourselves and our surroundings clean. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஒரு நல்ல ஹேபிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும். நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளையும் நம்ம என்விரான்மெண்ட்டையும் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஹாவ் யூ எவர் ஃபவுண்ட் இட் இஸ் ஹார்ட் டு ப்ரீத் இன் எ பிளேஸ் வித்தவுட் எ லாட் ஆஃப் ஸ்மோக் ஆர் டஸ்ட்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நல்லா ஏதாவது எரிய வச்சுருந்தாங்கன்னா, ஸ்மோக் வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அதிகமாக இருந்தாலும் ப்ரீத் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எப்போயாவது வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? தட் இஸ் பிகாஸ் எ க்ளீன் ஏர் அண்ட் வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஏன்னா நமக்கு வந்துட்டு வாழணும்னா கண்டிப்பாக வந்து க்ளீன் ஏரும் க்ளீனான வாட்டரும் வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். இன் சிட்டிஸ் ஏர் பொல்யூஷன் ஃப்ரம் வெஹிக்கல்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் கேன் காஸ் த ப்ராப்ளம் லைக் காஃபிங் அண்ட் ஆஸ்துமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் இருக்கும், ஏர் பொல்யூஷன் இருக்கும். ஸோ வெஹிக்கல்னாலே வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அங்கே இருக்க பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா காஃப், ஆஸ்துமா அதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகம்.
The air quality index that help us know how to clean air is the clean air. A cleaner environment help us stay healthy and feel better. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஏரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காம்பவுண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன ஆகும்னா நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஏரை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, அதிகமாக பொல்யூட் ஆகாமல் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, நிறைய வந்துட்டு மரங்கள் நடணும், பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எதையும் வந்து பேர்ன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக வந்து இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்வரான்மெண்ட் வந்து க்ளீனாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கலாம். அதனால் நம்ம வந்து பெட்டராக வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் ஹெல்த் இஸ் நாட் ஒன்லி அபவுட் த பாடி, அவர் ஃபீலிங்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேட்டர் டூ. ஹெல்த்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி மட்டும் கிடையாது, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸோட இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஈவன் இஃப் வி ஆர் ஈட் வெல், லிவ் இன் எ க்ளீன் பிளேஸ், we may not feel good if we are lonely or upset. Spending time with friends and families, taking, laughing and having fun with keep our mind healthy டூ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்லதாக க்ளீனான என்விரான்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஈட் பண்ணுறதுக்கு நல்ல ஃபுட்டு வந்து கிடைக்கிது அப்படின்னாலும் நம்மளால் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணுவோம், நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபீல் ஆகாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட பேசணும், சிரிக்கணும், அவங்களோட நிறைய ஃபன் பண்ணிவிட்டு நம்ம மைண்டையும் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் ஹெல்த்தின்னு சொல்ல முடியும். நல்ல ஃபுட்டு கிடைக்கிது, நல்ல க்ளீனான பிளேஸ் இருக்குது, ஆனால் நான் ஹெல்த்தியாக இருக்கேனா ஹாப்பியாக இருக்கேனா இல்லை, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸோடவும் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் வந்து ஹெல்த்தின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோ